அதாவது இந்த ஹேக் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஆப் வேணும். நான் வந்து அந்த ஆப் எத்தனை பண்ணுறதுனாலும் கமெண்ட்லேயோ மிக டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் சரிங்களா. இது அப்படியே மட்டும் இந்த ஹேக் போட்டால் சும்மா இப்போ பாருங்கள் இப்படி வச்சு அழுத்தினா மட்டும் யூஸ் ஆகுது. இப்படி வச்சு கொஞ்சம் லைட்டாக ட்ராக் அடிக்கணும். ஐ மீன் இருங்க என்றாது ஷார்ட்ஸில் கூட பண்ணியிருப்பேன். ஹெட்செட் அழகாக விடுவோம் 500ன்னு போகும் தான் பார்த்தீங்களே. இந்த மாதிரி ஹேக் வேணுமா சரி M4A1 பண்ணி காட்டுறேன். உக்காந்துன்னு இல்லை நார்மலாகவே வரும். உக்காந்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக விடும் பார்த்தீங்களா. அவ்வளோதான் அழகாக ஹெட்செட் அடிக்கலாம். நான் முடிஞ்சதோட லிங்க் வந்து கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். போய் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. வாங்க அந்த ஆப்புக்குள்ளே போயிடலாம். இப்போ கமெண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணாட்டி ஒரே நிமிஷம். ஸோ கமெண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படி தான் இருக்கும். இப்போ இதை ஆன் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் டெலிட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. டவுன்லோட் அகைன்னு காட்டுச்சுன்னா கொடுங்க. இல்லைனா அப்படியே ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒரே நிமிஷம் வெளியே வந்துருச்சு. இப்போ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இசட் அச்சீவர்னு ஒரு ஆப் இருக்கும் ஓகேங்களா. இசட் அச்சீவர் நான் அது ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஏற்கனவே ஆன் பண்ணிட்டு நம்ம அந்த ஆன் பண்ணோம்னு நீங்கள் இப்போ அது காட்டும். அந்த மெசேஜ் இப்போ எனக்கு போயிடுச்சு. இப்போ மறுபடியும் மெசேஜ் வரைக்கிறேன். மறுபடியும் மெசேஜ் வரைக்கணும்னா இந்த மாதிரி தான். இது ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். கேன்சல் பண்ணுங்கள். இந்த ஆடு தொலை தாங்க முடியுது. ஓகே இப்போ இதை கொடுத்துங்க. அகைன் கொடுத்துருங்க. டவுன்லோடுங்கிறத ஓப்பன் கொடுங்க. அப்புறம் ரைட் சைடு இருக்கிறது இசட் அச்சீவர்ன்ட் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒன்று வரும். இந்த இதை ஓப்பன் பண்ணி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஓப்பன் பண்ணி ஃபைல்ஸ் ஃபஸ்ட்டு வரது ஃபஸ்ட்டு வரும்ல. ஃபஸ்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாட்டி எக்ஸ்ட்ராக்குன்னு காட்டும். அது வந்து கைஸ் என் தம்பி ஒரு நிமிஷம் சலப்புறம் பண்ணுறோம். ஒரே ஒரு நிமிஷம் வேற போடுறதா அக்கா இந்தா எது வேணும். அவனு ஒரு பக்கம் தள்ளியாச்சு கைஸ். நான் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தா ஃபைல் ஓப்பன் ஆகலை. இது வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் ஃபைல் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு வரேன். ஓகே இப்போது ஃப்ரீ ஃபயர் நீங்கள் எந்த ஃபைல் வேணாலும் போட்டுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ஃபைலில் போட்டு இப்படி இறக்குங்க. பாஸ்வேர்டுன்னு காட்டும். இதுதான் கைஸ் பாஸ்வேர்டு. அதாவது YTGங்கிறது பாஸ்வேர்டு. கொடுத்துட்டிங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தாட்டி இதை அப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா கட்டு கொடுத்துருங்க. கட் கொடுத்துட்டு ஃப்ரீ ஃபயர்னு கட்டுதுல அதை கொடுத்து டிவைஸ் ஸ்டோரேஜ்னு இருக்குல்ல அதை கொடுத்துட்டு ஆண்ட்ராய்ட் டேட்டா அப்புறம் கீழே வாங்க ஃப்ரீ ஃபயர்னு இருக்குல்ல கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணுவீங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேமுக்குள்ளே போயிருங்க ஓகேங்களா. இப்போ நம்ம கேமுக்குள்ளே போயிட்டா இந்த இடத்துல இப்போ நடக்கும்போது வருவோம் அழகாக டமால்னு ஹெட்ஷாட்டாலும் சரி கைஸ் சரிண்ணே எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் லைக் பண்ண சொல்லு. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். குழந்தை சொல்லுது கைஸ் பாவம் அந்த குழந்தைக்காக பண்ணுங்கள். இது இன்னும் வர மாட்டேங்குது. ஸோ ஒரு வாட்டி ஓப்பன் ஆகலையா ஃப்ரீ ஃபயர் இது பண்ணிட்டு உள்ளே போங்க. உள்ளே போன வரையே மெசேஜ் வரும். அதெல்லாம் ஓகே கொடுத்துருங்க. கரீனா பூமரங்கல் இந்த ஸ்டாக்கில் அப்படியே என் தம்பிக்கு இதை மாற்றி விட்டலாம். எது வேணும்? ஓகே கைஸ் நான் போயிட்டு கட் பண்ணலான்னு பார்த்தா கட் பண்ண நீங்கள் ஏதாச்சும் பண்ணுவேன்றீங்க.
சரி, எனக்கு இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸ்ட்ரைட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்டுக்கு போயிடுறேன். இப்போ நடக்கிறத மட்டும் பார்க்க வேண்டும். நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ட்ரைனிங் கிரவுண்டில் போயிட்டு நான் ஒரே நிமிஷம் உங்களுக்கு காட்டுறேன். கையில் எம்போ நாட்ட முடியும். இப்போ நீங்கள் போயிட்டு இப்படி சும்மா எடுத்துனீங்கன்னா ஹெட்ஷாட் விழுவாது. நீங்கள் லைட்டாக ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், நீங்கள் லைட்டாக ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கணும். ப்ராக்டிக்ஸ் எடுக்கிறதுக்கு உட்காந்துட்டு பண்ணுங்கள், கரெக்டாக வரும். ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டு பண்ணுங்கள். ஒர்க் ஆகலையா? ஒர்க் ஆகலன்னு சொல்லுங்கள், ஒரே நிமிஷம். டெசர்ட் ஈகிள், MP5, M4 I think. பாருங்க, எப்படி இப்படி லைட்டாக இப்படி யூ ஷேப்பில் எழுங்க. வச்சு இப்படி யூ ஷேப்பில் எழுச்சிங்கன்னா ஹெட்ஷாட் விழும். கைஸ், இந்த இது யூஸ் பண்ணிங்கன்னா ஐடி பேன் ஆகும் செய்யாது. இப்போ பாருங்கள், யூ ஷேப்பில் எழுதுறேன், வச்சு அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை பார்க்கலாம். ஏன் இத்தனை நல்ல வீடியோ போடுறாங்கிறத கமெண்ட்டில் சொல்லியிருப்பேன். கைஸ், சொல்ல மறந்துட்டேன், செட்டிங்ஸ் வைக்கணும், அப்போ தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? செட்டிங்ஸ் வச்சதான் ஒர்க் ஆகும். செட்டிங்ஸில் போயிட்டு சென்சிட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா? சென்சிட்டிவ் பழைய சென்சிட்டிவ் வச்சுக்கோங்க. கேம் ஓப்பன் பண்ண உடனே சென்சிட்டிவ்லாம் வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ரெசன்ட் ஸ்கோப்பு இந்த ஆப்ஷன் வச்சுட்டு இப்போ போயிட்டு அடியும் விழுவோம்.